ஏ ஜாலியாக இருக்கு. போகலாம் 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 போகலாம். நிர்மலாக்கா நிர்மலாக்கா இருங்க இருங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. எனக்கும் ஜாலியாக இருக்கும்ல, நானும் சவாரி பண்ணுவேன்ல, ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றீங்க? நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கானோ, நீ மேலே ஏறினா விழுந்துருவ. கொஞ்சம் நகர்ந்து போ அந்த பக்கம், இல்லைன்னா உன் மேலே குதிரை ஏறிடும். நகரு நகரு நகரு. ஐயோ நான் விழுந்துட்டேன்க்கா. இருங்க இருங்க நான் போயிடுறேன். ஏன் அனு, வண்டி குதிரை வண்டியில் போகிறத பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. நீ வேற போகிறேன்ட்டு அங்கே பக்கத்தில் போகிற, மேலே எதாவது மிதிச்சிட போகுது. ஆமாம் அனு, அப்படி சொல்கிறது கரெக்டு தான். நீ பக்கத்தில் வந்தேன்னா மிதிச்சு போட்டுரும். நீ பக்கத்தில் வராத சரியா? ஏய் குதிரை ரொம்ப அழகாக இருக்கு. யார் வீட்டு குதிரைப்பா? எங்கள் வீட்டு குதிரை தான். குதிரை அழகாக இருக்குல்ல, இருங்க நான் இறங்கிக்கிறேன். இறங்கிட்டேன். இதுதான் எங்கள் குதிரை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த குதிரையை தொட்டு பாருங்களேன். ஏய் அப்படியே போய் இருப்ப, வரேன் வரேன், நான் தொட்டு பார்க்குறேன், டச் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது குதிரை. ஐயோ வாயெல்லாம் வைக்கிது குதிரை, சூப்பராக இருக்குது. சரி இருங்க கீதா உத்ரா வெயிட் பண்ணுங்க, நான் குதிரையை ஓரமாக விட்டுடுறேன். சரி வாங்கப்பா எல்லாம் உட்காரலாம், உட்காந்து ஏதாவது பேசலாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. ஜெல்லி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமா? வீட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஜெல்லி இருந்தால் ஜெல்லியும் செஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் அம்மா எனக்கு ரெடிமேட் ஜெல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சுடுதண்ணி ஊற்றி ஜெல்லி போட்டால் போதுமா? அது சீக்கிரம் ரெடி ஆயிருமா? வாங்க செஞ்சு பார்க்கலாமா? என்னதே இன்ஸ்டன்ட் ஜெல்லியா? வாங்க வாங்க, அப்போ செஞ்சு சாப்பிட்டே ஆகணும். அப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்ப்போமே. இதுதான் அந்த ஜெல்லி, இதுதான் அந்த ஜெல்லி பாக்கெட்டு. பார்த்தாவே சூப்பராக இருக்குல்ல, ஆரஞ்சு ஃப்ளேவர். செஞ்சு பார்க்கலாமா? சுடுதண்ணி ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டே ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அக்கா நானும் அப்படியும் பார்த்ததே இல்லை, ஜெல்லியை சாப்பிட்டதும் இல்லை. நீங்கள் எல்லோரும் செஞ்சு தந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம்ல. செஞ்சு கொடுங்கக்கா. அதுக்கு தான் ரெடியாக இருக்கோம், இருங்க வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே கொட்டிக்கலாம். அடுத்து சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கரைச்சிட்டு, இங்கே பாருங்க கலர் மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கரைச்சி எடுத்துலாம், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். வாங்க கரைப்போம். கரைச்சாச்சு பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கிறத வேறு பவுலில் மாற்றிக்கலாம் சரியா? இந்த பவுலில் ஃபுல்லாக நம்ம இந்த ஜெல்லியை ஊற்றிக்கலாம். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால தான் நம்ம இந்த பவுலில் மாற்ற போகிறோம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குப்பா, சீக்கிரம் பண்ணுங்க, நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஆமாக்கா சீக்கிரம் பண்ணுங்க. நான் தான் எல்லாத்தோடையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஆரஞ்சு கலரில் ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. ஆரஞ்சு ஃப்ளேவரில் எல்லா பவுல்லையும் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இது ரெடியாகினே நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டாவே போதும். அனு அபி இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஜெல்லியே சாப்பிட்டதில்லைன்னு சொன்னீங்களே, இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நமக்கு கேக் மாதிரி வச்சு பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம் சரியா? சரிங்கக்கா சரிங்கக்கா. ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள் வச்சாச்சு. இது அடுத்தது இன்னொன்று வச்சு பார்ப்போம். இது அடுத்தது இதை எடுத்து வைக்கலாம். இது பாருங்கள், இது வந்து அடுத்தது இதை விட கொஞ்சம் பெருசு. இங்கே பாருங்கள் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களா. இதுவே கேக் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். அப்படியானோ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. யார்